Good morning to everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் எக்ஸசைஸ் 3.5ல் கொஸ்டின் நம்பர் 10 என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இங்கே ஒரு சம் கொடுத்து இதை ஃபேக்டரைசேஷன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படின்னா சம்மை எழுதிக்கோங்க. ரெண்டாவது ஸ்டெப்பு எல்லா டேர்ம்லேருந்து 3 காமனாக வெளில எடுங்க. ஸோ இங்கேருந்து 3 காமனாக வெளில எடுத்துட்டிங்கன்னா எக்ஸ் கியூப் மட்டும் இருக்கும். இங்கேருந்து 3 வெளில போயிடுச்சுன்னா 15 கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு டைமையும் 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். 225 3ஆல் டிவைட் பண்ணுங்கள், 75 கிடைக்கும். 375 3ஆல் டிவைட் பண்ணுங்கள், 125 கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எல்லாத்துலேயும் இருந்து 3 காமனாக வெளியில் எடுத்துடணும். ரெண்டாவது ஸ்டெப் a மைனஸ் பி த ஹோல் க்யூபுக்கு ஃபார்முலா என்னன்னு நமக்கு தெரியும். a மைனஸ் பி த ஹோல் க்யூப் இஸ் ஈக்குவல் டு a க்யூப் மைனஸ் 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3ab square minus b cube, right? minus b cube. இப்போது இந்த ஃபார்முலா கூட இந்த வேல்யூஸை என்ன செய்யுங்கன்னா கம்பேர் பண்ணுங்கள். இந்த ரெண்டாவது ஸ்டெப்பில் 3 மட்டும் நம்ம விட்டுருங்க, ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா விஷயத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். இப்போ a இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா x இருக்குது, அண்ட் b இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா 125y க்யூப்னு இருக்குது இல்லையா? இதை நம்ம என்ன எழுதலாம், 5y த ஹோல் க்யூப் அப்படின்னு சொல்லி எழுதலாமா? எழுதலாம் இல்லையா? 5ஐ க்யூப் பண்ணோன்னா 125 கிடைக்கும். ஸோ y க்யூபை y க்யூப் இதுக்கு முன்னாடி உள்ள சம்ஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ப்ராக்கெட் போடலைன்னா இப்போ க்யூப் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ நான் இப்போ ப்ராக்கெட் போட்டு எழுதுகிறேன், இப்போ க்யூப் பண்ணலன்னு அர்த்தம். அப்போ 5y த ஹோல் க்யூப்னு எழுதுனீங்கன்னா இப்போ இந்த டேர்ம் அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா 125y க்யூபை 5y த ஹோல் க்யூப் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம், எழுதலாம். ஸோ இந்த ஸ்டெப்பும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பும் இந்த லாஸ்ட் ஸ்டெப்பும் இப்படி பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ இதுவும் பண்ணியாச்சு. இது பண்ணின பிறகு மிடில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு டேமையும் நம்ம என்ன செய்யணும்னா ஜஸ்ட்டு கம்பேர் பண்ணணும் அந்த ஃபார்முலாவில் இருக்கிற மாதிரி. ஸோ மிடில் உள்ள டேம் என்ன இருக்கும், 3a ஸ்கொயர் b ப்ளஸ் 3ab ஸ்கொயர். ஓகேவா? 3 அப்படியே போட்டுக்கோங்க. ஏக்கு பதில் என்ன போடணும், எக்ஸு போடணும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர், ரைட்? அதுக்கப்புறம் பிக்கு பதிலாக 5yன்னு எழுதணும். இதுக்கு அடுத்தும் பாருங்கள், 3 அப்படியே எழுதிக்கணும். ஏக்கு பதில் என்ன போடணும், எக்ஸ் போடணும், அண்ட் பிக்கு பதிலாக 5y, இங்கே 5y ஸ்கொயர் வரும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும் அப்படின்னா இப்படி நம்ம எழுதிட்டு 3ab பதிலாலாம் வேல்யூ என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணி ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், இந்த டேம் வருதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ வரும், கண்டிப்பாக வரும். ஸோ 3யும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 15 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் வந்துருச்சு. இங்கே 5ஐ ஸ்கொயர் பண்ணால் 25y ஸ்கொயர் 25 இருக்கும், ரைட்? 25y ஸ்கொயர்னு கிடைக்கும். அது கூட 3ஐ மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 75y ஸ்கொயர் ஒரு எக்ஸ் இருக்கும். 75y ஸ்கொயர் இந்த எக்ஸ் அப்படியே இருக்கும். ஸோ இந்த மிடில் உள்ள ரெண்டு டேமும் கரெக்டாக வந்துருச்சு. அப்போனா என்ன அர்த்தம் அப்படின்னா a மைனஸ் பி த ஹோல் க்யூப் அப்படிங்கிற ஃபார்முலாவை இந்த 4 டேர்ம்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ இதை ஃபுல்லாக தூர தூக்கிட்டு இதுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 5y த ஹோல் க்யூப்னு எழுதலாம், ரைட்? எக்ஸ் மைனஸ் 5y த ஹோல் க்யூப்னு எழுதலாம், அப்படி தானே? ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள சம்லலாம் இங்கேருந்து இங்கே வந்திருப்போம், இந்த ஒரு சம்மில் மட்டும் இங்கேருந்து என்ன செய்யணும், இங்கே வரணும். அவ்வளோதான் வித்தியாசம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.